அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் கிடைக்கணும். அப்போ தான் புதுசாக சில விஷயங்களை பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால இன்னும் சில புதிய விஷயங்களை போடலாம்னு இருக்கோம். இப்போது அடுத்த 6 மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் அடுத்த ஷார்ட்ஸாக வரும். அதுக்கு அடுத்து வர அந்த 6 மாதத்துக்கு உண்டான வீடியோ, அதாவது பலன்கள் வீடியோவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாளாக நான் சபரிமலைக்கு போனதுனால பதிவுகள் வீடியோக்கள் எதுவும் போடலை. இனிமேல் இது ரெகுலராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர புதுசான சில விஷயங்களை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 13/12/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. கண்டிப்பாக பைரவருக்கு ராகு காலத்தில் விளக்கு போட வேண்டிய ராசிகள் இருக்குது. திதி பார்த்திங்கன்னா நவமி திதி இரவு 4:41 வரைக்கும், அதாவது பகல் 4:41 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 5:52க்கே உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடுச்சு. நாள் முழுக்க அஸ்த நட்சத்திரம் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. யோகம் மரண யோகம். சுப காரியங்கள் எதுவும் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை. சூரிய உதயம் காலையில் 6:22க்கும் சூரியன் மறைவு மாலை 5:44க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை அதாவது இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:12லேருந்து 10:37. இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. எல்லா ராசியும் போட்டாலும் நல்லதாக தான் இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 1:28லேருந்து 2:53. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6:22லேருந்து 7:47 வரைக்கும் இருக்குது. நவமி தேதியில் பொதுவாகவே எந்த ஒரு சுப காரியமும் செட் ஆகாது. போரிடுறது, பகைவனை சிறைப்பிடிக்கிறது, அழிக்கிறது, நண்பர்களோட சண்டை போடுறது, அந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு தான் ஏற்றது. அஸ்த நட்சத்திரத்தில் எல்லா சுப காரியமும் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு நிதானம், மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு பிரயாணம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு அசதி, விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம், தனுஷ் ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு கோபம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு கருணை. இப்படியே நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக கொண்டாடுறது நல்லது நாளை. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. சில ஆதாயங்கள் உங்களை தானாக தேடி வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் மட்டும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்களோட மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கார், 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கு குறையில்லை. ஆனால் சிறப்பான நாளாக தான் இருக்குது. அதிகமான எண்ணங்கள் வேண்டாம். உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்ய நினச்ச காரியங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும். உங்களை நீங்களே உற்சாகமான மனநிலையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது உங்களுக்கு பணப்பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பாதிப்புகள் குறையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியுது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும். செய்கிற வேலைகளில் சிறப்பான பலன்கள் உண்டு. ஆதாயங்கள் நிறையவே இருக்குது. வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பாராட்டுகளும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது
உணர்வுகள உங்க துணைக்கிட்ட சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் வெளிப்படுத்துற நாளா இருக்கு. 2 பேரும் நல்ல ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமான தருணங்கள் இருக்கு. புரிதல் நல்லா இருக்கும். ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியா, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாள சுமூகமாவும், சந்தோஷமாவும் கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. ஆனா செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆனா பொருளாதாரத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்ல. நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. உங்களோட பொறுப்புகள நிறைவேத்துறனால தான் இருக்கு. மத்தபடி செலவுகள் வீண் விரயங்கள்லாம் ஆகாது. அத பத்தி கவலைப்படாம கொஞ்சம் தேவையான செலவுகள செஞ்சீங்கன்னா, நல்லா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு. உறுதி நல்லா இருக்கும். சுறுசுறுப்பு நல்லாவே இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் இருப்பீங்க. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலயும் இருக்கு. சிறப்பா கொண்டு போங்க. எத பத்தியும் மகிழ்ச்சியா நாள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, சில ஆதாயங்கள் இருக்கு. ஆனா, பொறுப்புகள்னால சில பிரச்சனைகளும், சில செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அ குறிப்பா சொல்லணும்னா, உறவினர்கள் வருகையால செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகளும் வரலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் ஆதாயங்கள் இருக்கும். ஆனா, கொஞ்சம் முயற்சிகளும் தேவை. சுபகாரிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழில் முன்னேற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு மூலியமா தான் தொழில்லயும், வேலையிலயும் நீங்க லாபமோ, இல்ல வளர்ச்சியோ அடைய முடியும். நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலியமா உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா, செய்யக்கூடிய காரியங்களே அதிகமா இருக்கும்போது, நீங்க அடுக்கடுக்கா நிறைய விஷயங்கள போட்டு யோசிச்சீங்கன்னா, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். ஜாக்கிரதை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோட இருப்பீங்க. வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. அவ்வளோ சீக்கிரம் விட்டு குடுத்துறாதீங்க. செய்ய வேண்டிய வேலைகள கடமையா செய்றதா நெனச்சு செய்யுங்க. உங்களோட அஜாக்கிரதையினால தவறுகள் ஏற்பட்டா, செஞ்ச வேலைய 1 முறைக்கு 2 முறை செய்ற மாதிரி ஆகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட பொறுப்புகளும், உங்களோட செலவுகளும் உங்கள வீணா டென்ஷன கோபத்தையும், எரிச்சலாவும் உங்க தொணைக்கிட்ட, அதாவது காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, உங்க தொணைக்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆழமான உறவ தக்க வச்சுக்கணும்னா, உங்க தொணைக்கிட்ட கண்டிப்பா நட்பான அணுகுமுறை தேவை. மனசு விட்டு ஓப்பனா பேசுங்க. உங்களோட மனநிலைய அவங்களுக்கு புரிய வைங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு நாள் சுமூகமா போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல. வரவு இருக்கு. ஆனா, அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்றேன்ற மாதிரி எதுவும் செஞ்சிராதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு ம் அ செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா, நீங்க உதவி செய்றதுனாலும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அளவுக்கு அதிகமா எந்த ஒரு பாரத்தையும் ஏத்திக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பல்வலி இல்லன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. பற்களுக்கு தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உடல ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டியது நல்லது. ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் எதிர்பாராத சில ந அ அ எதிர்பாராத சில நெகட்டிவான விஷயங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அவசரம் இன்னைக்கு உங்களோட நாள பிரச்சனையாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியில குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாயும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும். கவனமா இருங்க.
சில நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்காது. சவால்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதெல்லாம் சந்திக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு. கொஞ்சம் உங்களோட கோவத்தையும், உங்களோட எரிச்சலையும், அடுத்தவங்க மேல கோவப்படுறதையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கே உங்கள கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனநிலையில இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையா, நிதானமா யோசிச்சு செய்யுங்க, கையாளுங்க. சூழ்நிலைகள பார்த்து கையாள்றது நல்லது. உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு கிடைக்கணும்னா, அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு லாபம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அ சின்ன சின்ன விஷயங்கள் பாசிட்டிவ் இருந்தாலும், நாள கவனமா கொண்டு போறது நல்லது. உங்களோட மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு நாள தெளிவா கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். திறமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கூட இருக்கிறவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா, உங்களோட வேலைகள உங்க நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அடுத்தவங்களோட ஆதரவோட இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட நாள வந்து பாசிட்டிவா கொண்டு போங்க. அப்பதான் தொணைக்கிட்ட கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசிட்டு, வெளிப்படையா பேசுறது 2 பேருக்குள்ளயும் நல்லுறவ பராமரிக்க உதவியா இருக்கும். ஏன்னா, செவ்வாய் 7ல இருக்கும்போது, அது உங்களுக்கு ரொம்பவே ரொமான்டிக்கா தான் இருக்கும். எத பத்தியும் கவலை இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வெளியில இருக்கிற பிரச்சனைகள தொணைக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, வரவு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சம்பாதிப்பும் கம்மியா தான் இருக்கு. சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல. எதையும் நம்பி, அதாவது அதிர்ஷ்டத்த நம்பி ட்ரேடிங்கு இல்லன்னா லாட்ரி அந்த மாரி விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது நல்லது. பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணிட்டு கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம். ஏன்னா, சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே அ சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பிரார்த்தனை செய்றது மனசுக்கு அமைதியா இருக்கும். நிதானமா நாள பொறுமையா கொண்டு போறது நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு திருப்தியாவும், மனநிறைவோடும் இருப்போம். ஆனா, உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. இன்னைக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. நீங்க எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா தான் செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பசங்க வந்து படிப்புல முன்னேற்றம் காட்டுற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கும். வேலை செய்ற இடத்துல நல்ல சுமூகமான உறவு எல்லார் கூடயும் மேனேஜர், சீனியர் கூடயும், கீழ வேலை செய்றவங்க கூடயும் இருக்கு. தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், அ உறுதியும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள பொறுத்தளவுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட கொள்கைகள்ல வெற்றி பெறதுக்கான சாதகமான நாள். உங்ககிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆற்றல வெளிக்கொணரும் நாளா இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. சந்தோஷமான மனநிலையோட நாள் முழுக்க ஜாலியாவும் இருப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களால சந்தோஷம் கூடும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மூலியமாவும், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு, உங்களோட திறமைய கடுமையா முயற்சி செஞ்சு முடிச்சீங்கன்னா, நல்ல ஒரு பேரும், பாராட்டும், வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை விஷயத்துல முன்னேற்றம் இருக்கு. உங்ககிட்ட அதுக்கு உண்டான தைரியமும், உறுதியும் நிறையவே இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வீட்ல செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் குடும்பத்தோட உறவுல நல்லிணக்கத்த பேணுறதுக்கு வெளியில ஒண்ணா போங்க. மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. இது காதலர்களுக்கும் பொருந்தும். அ இத வந்து தொணைக்கிட்ட கோவமோ, எரிச்சலோ காட்டாம நாள ஜாலியா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு சிறப்பா தான் இருக்கு. அ அதே நேரங்கள்ல செலவுகளையும் சிறப்பா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான
ஆடம்பர பொருட்கள வாங்குறதுக்கு இன்னைக்கு பணத்த பயன்படுத்துற மாதிரி இருக்கு. வரவு நல்லா இருக்கு. சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கு. கரெக்ட்டா பிளான் பண்ணி செலவுகள கட்டுப்படுத்தி சேமிச்சீங்கன்னா, எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு ஆற்றல், உறுதி, தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய நாளா இல்ல. கடகராசிக்கு அதிர்ஷ்டம்ன்ற சொல்றத விட சிறப்பாவும், பலன் தரக்கூடிய நாளாவும் தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்பங்கள், பதட்டங்கள், உங்களுக்கே ஏகப்பட்ட தலையில சிந்தனைகள், எண்ணங்கள் நெறைய இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, நெகட்டிவான எண்ணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நாள நிதானமா கோயிலுக்கு போயி, ந அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசியில கேதுவும் 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு இருக்காங்க. வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். செலவுகள சமாளிக்க கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே சாதகமா எதிர்பார்க்காதீங்க. அன்றாட வேலைகள செய்யும்போது கூட கவனமா செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்றது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிறனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தார் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. அதுவும் அவங்க கிட்ட நீங்க பேசுற விதத்த பொறுத்து இருக்கு. உறவினர்களால ஒரு சிலருக்கு ஆதாயம் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட நாள புத்திசாலித்தனமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்றவங்கள சமாளிக்கிறதே பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். உங் எல்லாரையும் நீங்க பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு அ விஷயத்துக்காகவும் உங்களோட கண்ட்ரோல இழந்துராதீங்க. வேலைகள தட்டி குடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம். இன்னைக்கு வேலைகள முடிச்சாகணும் அப்படிங்கிற திட்டம் போட்டு நாள வேலை செஞ்சு கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்ல. நட்பான அணுகுமுறை ஜாலியா இருப்பீங்க. ஆனா, உங்களோட எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத கோவத்தையும், எரிச்சலையும் காட்டாம இருக்கிறது நல்லது. ஆ நீங்க அவங்களுக்கு அ அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் இன்னைக்கு நல்லதா இருக்கும். சின்னதா சாக்ரிஃபைஸ்ன்னு நெனச்சுக்கங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி ஓகே அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா, நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் அமைதியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். போதிய அளவு இல்ல. ஆனா, தேவையில்லாத வீட்ல இருக்கிறவங்களோட உடல்நலத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதுவும் திடீர் செலவா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பணத்துல கொஞ்சம் கவனமா கையாளுங்க. காலையில இருந்தே வீண் விரயம் பண்ணிட்டு, மாலையில எதிர்பாராத செலவு ஏற்படும்போது திண்டாடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உஷ்ணமான மாதிரி இருக்கும். தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு, தகுந்த சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஓய்வு எடுக்கிறதோ, இந்த ஆள ரிலாக்ஸா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு 2மும் கலவையான நாள் தான். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. இது அவசரத்த குடுக்கும். கோவப்படாதீங்க. 4ஆம் இடத்து செவ்வாய் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்து ராகு கொஞ்சம் கவனம். 7ஆம் இடத்து சனி பகவான் வீட்ல வாய தொறக்காம இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல குரு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. 12ஆம் இடத்துல கேது சுகவாசியா வச்சுக்கிட்டு நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் வரும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழவும் செய்வீங்க. அதே நேரத்துல விரயமும் ஆகுற மாதிரி இருக்கு. கவனம். ப வேலையில பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அ கொஞ்ச நாளா எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வந்து சேருது. கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதார்த்தமா இருக்க வேண்டியது அவசியம். கூட பொறந்தவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்கள தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆ அமைதியா, ரிலாக்ஸா நாள கொண்டு போறது நல்லது. அதிகமான சிந்தனைகள வச்சுக்காம நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமா தான் இல்ல. ஒரு சிலருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பயணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கடினமா உழைச்சாலும் அங்கீகாரம் இல்ல, பாராட்டு இருக்காது. எத பத்தியும் பெருசா எடுத்துக்காம கேஷுவலா நாள கொண்டு போங்க. வேலைகள செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனம். சில சமயங்கள்ல கட்டுப்பாட்ட இழந்து கோவப்பட்டு வார்த்தைகளையும் விடலாம். அந்த வார்த்தைகள் பெரிய பிரச்சனைகளாகறதுக்கும், பிரிவுகள ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆ உங்களோட நாள பொறுத்தளவுக்கு தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது. ஆ விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதிக பணம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால உங்களுக்கு மனசுல கொஞ்சம் வருத்தமும், பயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு சில செலவுகள செய்ற மாதிரி இருக்கும். அந்த நேரங்கள்ல நிதானமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. அவசரப்பட்டு செஞ்சு பணத்த இழக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள் இருக்கிறதுனால மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கழுத்தில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரிலாக்ஸா இருங்க. டென்ஷன் அதிகமாக்காம நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம, நாள வந்து பாசிட்டிவாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொண்டு போங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். பதட்டங்கள் அதிகமா இருக்கும். எண்ணங்கள் வந்து வேறுபடலாம். சில மாற்று கருத்துக்கள் உறவினர்கள் கூடயும், பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையும் தேவை. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சில மாற்றங்கள், எதிர்பாராத சில நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அப்போதான் நல்ல பலன் கிடைக்கும். பசங்களால வீண் விரயங்களும், வீண் பிரச்சனைகளும் சந்திக்கலாம். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு, அலைச்சல் இருக்கும். ஆனா பலன்கள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. கண்டிப்பா லாபம் குறையாம, நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நாள் உங்களுக்கு இலக்குகள அடையறதுக்கு சாதகமா இல்ல. ஏன்னா, நீங்க செய்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு பத்தல. இன்னும் கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். எதிர்மன எதிர்மறை எண்ணங்கள விலக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் அ ஆட்டிட்யூடோட நாள கொண்டு போறது நல்லது. அ உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட சமயோஜித புத்தியும் இன்னைக்கு ரொம்பவே அவசியம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சோர்ந்து போகாதீங்க. சுறுசுறுப்பா உங்களோட வேலைகள செய்யுங்க. திறமையா திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது முக்கியமான வேலைன்னு பார்த்து அது முதல்ல முடிக்கிறது நல்லது. அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். தேவையில்லாம பதட்டத்தில தவறுகள் செய்யாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பண பிரச்சனைகளும், கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்களும் தொணக்கிட்ட தான் காட்ட முடியும். அது காதலா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், கோவப்படாம உறவுல நல்லிணக்கத்த பாதிக்காம கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு நாள வந்து கெடுத்துக்காதீங்க. சனிக்கிழமை ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டு போனீங்கன்னா, வார இறுதி நாள் சந்தோஷமா முடியறதுக்கான வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பணத்த சிக்கனமா கையாள வேண்டியது அவசியம். சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா, இன்னைக்கு கையில இருக்கிற பணத்த நீங்க செலவு பண்ணீங்கன்னா, அது விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். அ எதிர்பாராத செலவுகளும், எதிர்பாராத விரயங்களும், பண இழப்பும் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். நல்ல ஒரு ஆரோக்கியத்த தக்க வச்சுக்கணும்னா, காரமான உணவுகள சாப்பிடுறத தவிர்க்க வேண்டியது அவசியம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வயிற கெடுத்துக்காதீங்க. அது ஆரோக்கியத்த பாதிக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்துக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு தைரியம், உறுதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல ராகு.
5ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தினாலும் பிரச்சனை இல்ல. 8ஆம் இடத்து குரு கொஞ்சம் கவலை இருந்தாலும் தைரியமா இருப்பீங்க. 10ஆம் இடத்து கேதுவும், 11ஆம் இடத்து சந்திரனும் நல்ல ஒரு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சியும் இருக்கும். சின்ன சின்ன செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். நண்பர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா, வியாபாரத்துல நல்ல பலனை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடை இருந்தாலும் முன்னேற்ற நிலை இருக்கிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு ஆனா நாளை பொறுத்தளவுக்கு செய்ற செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் கடுமையா இருந்தாலும், கடினமா செய்யுங்க. விட்டுறாதீங்க. விட்டு குடுத்து போகாதீங்க. உங்களோட தன்னம்பிக்கை இருந்ததுன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, நல்ல பேர பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெய்வ தரிசனம் அதாவது கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகள வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாள். எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களோட வார்த்தைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கும். செயலுக்கும் நல்ல ஒரு உங்களோட திறமைக்கும் பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல மதிப்பும், பெயரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதிகாரம் தோரணையில நாள் முழுக்க சிறப்பான நாளா தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நாள். உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுனால பிரச்சனைகளுக்கு தீர்வும் காணலாம். ஜாலியா சந்தோஷமா நாளை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு காதலர்களும் சரி, கணவன் மனைவியும் சரி, நல்ல ஒரு உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு பசங்களோட எதிர்காலம் குறித்தோ, இல்லைன்னா உங்களோட காதலர்கள் உங்களோட திருமணம் குறித்தோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்லயும் இன்னைக்கு திருமணத்த பத்தி பேசுறது நல்லதா இருக்கும். சாதகமான பலன்கள் உண்டு. ஆனா, அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் மேரேஜுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. சேமிப்பு, வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தி ஜாலியாக சேமிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, நல்ல ஒரு துடிப்பு, ஆற்றல் எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாள் முழுக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா, நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமை இருந்ததுன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் உண்டு. உங்களோட ராசியிலே செவ்வாய் இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கு. கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பார்த்து கொண்டு போகலாம். குடும்பத்துல பசங்க வழியில சுப செலவுகளோ, இல்லைன்னா செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க சிறப்பா தான் இருக்கு. சின்ன சின்ன முயற்சிகள் இருந்தாலும் நல்ல ஒரு இலக்குகளை அடையறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. புதிய முதலீடு செய்றது நல்ல ஒரு லாபகரமா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கு. நாள் முழுக்க பாசிட்டிவான ஆட்டிட்யூடோட இருப்பீங்க. அது உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள குறைச்சிங்கன்னா, சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். ஆ தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா இருக்கும். சிறப்பா செஞ்சு சிறப்பான பலன் அடையிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நல்ல ஒரு ஆ சுமூகமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டமான வேலைகளையும் கொஞ்சம் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள நேரத்துக்கு முடிப்பீங்க. அதுவும் தரமும் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. முன்னேற்றமும், நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்கும். 2 பேரும் மகிழ்ச்சிகரமான நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனைகள் இல்லை. சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். ஒன்றா வெளியில் போகிறதுக்கோ, சினிமாவுக்கு, பார்க், பீச்சின்னு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுனையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது காதலர்களுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான நாளை பயன்படுத்திக்கங்க. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. நாள் முழுக்க மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக
இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு சிறப்பா தான் இருக்கும். குடும்பத்தோட வளர்ச்சிக்காக இந்த பணத்த செலவு செய்வீங்க. அது ரொம்பவே உங்களுக்கு திருப்தியும், நல்ல ஒரு பலனுள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறந்த பலன் காணக்கூடிய நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் நல்ல ஒரு அம் நிறைஞ்ச மனநிலை இருக்கு. அது உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வைத்திருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உகந்த நாள். நாள சரியா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதமும் சாதகமா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, எல்லாமே இருக்கு. ஆனா, பொறுப்புகள்னால சில பதட்டங்களும், குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். பேச்சில கொஞ்சம் நிதானம் தேவைப்படுற ஒரு நாள். 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. என்னதான் வரவு வந்தாலும், அது கையில இருந்து காலியாகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையாவும், நிதானமாவும் கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. அ உங்களுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் மாறுபடும் எண்ணங்கள் நிறையவே இருக்கு. பயணங்கள்ல கவனமா இருங்க. வெளியிடங்கள்ல கொஞ்சம் பேசும்போது வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறதும் நல்லதா இருக்கும். இன்னைக்கு முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நாள போற போக்குல கொண்டு போங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த அ எது வந்தாலும் மனச அமைதியாவும், பொறுமையாவும் ஏத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா அமையணும்னா, கோயிலுக்கு போங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அ யோகா செய்றதும், தியானம் செய்றதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கும். உங்களோட வேலைகள அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. மேலதிகாரிகளால சில பிரச்சனைகள எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். வேலைகள் இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வைங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு பேசிறாதீங்க. வார்த்தைகள விட்டுறாதீங்க. அது சூழ்நிலைய பாதிக்கிற மாதிரி இருக்கு. அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அ ஒருவர் பார்க்கிறதையே தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவியா இருந்தா அதிகமா ஓவரா போய் சீன் போடாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்களுக்குள்ளேயும் சரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்க மனசுல குழப்பமான உணர்வுகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கும், பய உணர்வு இருக்கு. அதனால அத வெளிப்படுத்துறது தேவையில்லாத பிரச்சனை ஆக்குற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, டபுள் மடங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதி சம்மந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இருங்க. கையில இருக்கிற பணத்த அப்படியே அக்கவுண்ட்ல வச்சு சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது. தேவையில்லாத வீண் விரயம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு பெருசாவும் பாதிப்பு இல்லனாலும், அம்மாவோட ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கும் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பார்த்து நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு அவசரம் இருக்கு. அதே நேரம் சில விஷயங்கள்ல பெரிய பெரிய அ பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, செய்யாதீங்க. பேசும்போது ரொம்பவே நிதானம் தேவை. குழப்பங்கள் அதிகமா இருக்கும். உங்களோட ராசிக்கு அ ராசியிலேயே ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. கொஞ்சம் செயல்கள்ல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க. குடும்பத்தில கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் லாபமும், முன்னேற்றம் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாள் முழுக்க நிதானம் தேவை. இன்னைக்கு பெருசா சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்களும், நெகட்டிவான எண்ணங்களும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட வளர்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நலத்த மேம்படுத்த முடிஞ்ச அளவுக்கு
நாளை பொறுமையாகவும் அமைதியாகவும் கொண்டு போகிறது நல்லது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் அங்கீகாரமோ பாராட்டோ கிடைக்காது. வேலை அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நேரத்துக்கு முடிக்க முடியாது, தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட நாளை காலையிலே பிளான் பண்ணி அட்டவணையிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் பதட்டம் எல்லாத்தையும் துணைக்கிட்ட தான் எரிச்சலாகவும் கோபமாகவும் காட்டுற மனநிலையில் இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி துணைக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போயிடுது உத்தமமாக இருக்கும். மனசு விட்டு பேசுங்க. உங்களோட மனசை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றா பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நட்பாக கேஷுவலாக பேசி பழகுனீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள், அதாவது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் இல்லை. அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் இல்லைனாலே உங்களுக்கு பதட்டம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு சதவீதம் நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் நிதானமாகவும் கவனமாகவும் இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நிறையான நாள் என்ன ஒன்று கொஞ்சம் மூர்க்கத்தனம் பிடிவாதம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. உங்களோட ராசியிலே சனி பகவான் 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 10ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு. சுப விரயங்கள் சந்தோஷங்கள் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். இன்றைக்கி நன்மையான பலன்கள் நல்லாவே இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் பட்டதுக்கு பலனை பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும். சாதகமான பலன், சந்தோஷத்துக்கு குறைவில்லை. நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. ஆனால் முன்கோபத்தை குறைச்சிங்கன்னா எல்லாத்தையும் உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட விஷயங்கள், அதாவது சுபகாரிய முயற்சி, அப்புறம் நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பைரவருக்கு காலையில் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாகவும் சந்தோஷமான நாளாகவும் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணிகளில் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்திறன் காரணமாகவும் எல்லா விஷயத்துலையும் செய்கிற செயல்களில் வெற்றிகரமான பலன்கள் கண்டு அடுத்தவங்களோட நல்ல மதிப்பையும் பேரையும் பெறக்கூடிய ஒரு நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்த நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனசுக்கு நிறைஞ்சு திருப்தியாகவே இந்த நாள் முழுக்க இருக்கும். எதை பற்றியும் கவலை இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது துணை கூட நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்தவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் நல்ல ஒரு பார்ட்டிலேயோ இல்லைனா உங்களோட நண்பர்கள் சூழ ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான நிதி நிலைமை தான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட பண தேவைகளை எந்த ஒரு தடையும் இடையூறும் இல்லாமல் செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். சரியாக பயன்படுத்திக்கிங்க. நாள் உங்களுக்கு பண விஷயத்தில் சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. மீன ராசிக்கு நிறைவாகவும் திருப்தியான நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக ஜாலியாக இருங்க.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதே நேரங்களில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கோ ஹைப்போ பண்ணுறதில்ல. லைக்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு அடிஷ்னலாக பாஸ் ஆகும். அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போது அடுத்த வர பதிவு பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 1லேருந்து ஜூன் 1 வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிவாக இருக்குது. அதுக்கடுத்து அதுக்குண்டான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நாளாக போடுறதா இருக்க. ஏன்னா பொதுவாக இவங்க சொல்கிற ஒரு வருட பலன் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு சொல்ல முடியாது. எந்த பொது பலனாக இருந்தாலும் 2 அதாவது குரு பெயர்ச்சி இருக்கிறதுனால அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் இரட்டையான வருடமாக தான் இருக்கும். சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கும். கலவையான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். கவனமாக இந்த வருஷத்தை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. 2026க்கு ரெடி ஆயிருங்க.